ஆப்பிரிக்கா நாடுகளில் இப்போ பரவலாக எபோலா வைரஸ் அப்படிங்கிறது பரவிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து தற்போதைய தகவல் படி 300க்கும் மேற்பட்டோர் இதனால பாதிச்சிருக்காங்க. 88 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த எண்ணிக்கை இதை விட அதிகமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுச்சுவேஷனை பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்னா அறிவிச்சிருக்காங்க. இது வந்துட்டு பேண்டமிக் சுச்சுவேஷன் கிடையாது, அதாவது கொரோனா மாதிரியான வைரஸ் கிடையாது. கொரோனாங்கிறது காற்றில் பரவக்கூடியது. ஆனால் எபோலா வைரஸுங்கிறது உடல் திரவங்கள்னால பரவுற வைரஸாக இருக்குது. எபோலா வைரஸ்க்கான அறிகுறியாக அவங்க சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதில் ஹை ஃபீவர், வாமிட்டிங், பாடி வீக்னஸ், ரத்தப்போக்கு போன்ற நிறைய விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஆப்பிரிக்காவும் அந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறையா ப்ரிகாஷன்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளும் வந்துட்டு அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பயங்கரமாக அதை வந்துட்டு கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.